இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குதா பாருங்க. அருமையான ஒரு மலைப்பகுதி, கடல். அந்த கடலுக்கும் மலைக்கும் அந்த நடுவில் ஓரத்தில் அழகான அந்த ஹோட்டல்கள் கட்டி இருக்கிறாங்க. நிறைய டூரிஸ்ட் வர்றாங்க, இங்கே வந்து தங்கி என்ஜாய் பண்ணுறாங்க. ஏன்னா இயற்கையாக அழகாக ஆண்டவர் சிருஷ்டித்து கொடுத்திருக்கிறார், மனிதர்கள் பார்த்து ரசித்து மகிழுவதற்காக. இந்த இடத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. சரி, இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வச்சிருக்கிறார் நினைக்கிறீங்களா? நீங்கள் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அசைக்கப்படுவதில்லையா? கொஞ்சம் அசைஞ்சு கொண்டு தான் இருக்கிறையா, என்ன பண்ணன்னு தெரியல, இந்த பிரச்சனை என்னை அசைக்குது, இந்த போராட்டம் என்னை அசைக்குது, சாத்தான் என்னை அசைக்கிறான், இந்த பொல்லாத மனிதர்களை அசைக்கிறாங்க, நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கலங்குறீங்களா? நீங்கள் அசைக்கப்படாமல் இருக்கணும்னா ஒன்று செய்யணும். வேத புஸ்தகம் 1 யோவான் 2:17 தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அதாவது அவன் அசைக்க முடியாது, நிலைத்திருப்பான். யார் என்று சொன்னால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன். அப்போ நீங்கள் அசைக்கப்படாதபடி நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னால் தேவ சித்தத்தின்படி செய்ய உங்களை அர்ப்பணித்து கொள்ளணும். நம்ம ஜெபிக்கும் போது கூட ஆண்டவர் நம்ம ஜெபத்திற்கு பதில் கொடுக்கணுமானா தேவ சித்தத்தின்படி நம்ம ஜெபித்தா அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் தருவார். அப்போ பிதாவின் சித்தத்தின்படி, தேவ சித்தத்தின்படி வாழ்கிறவங்க தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்னு இயேசு சொன்னார். அப்போ இந்த தேவ சித்தம் என்பது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். இது எப்படிங்க தெரிந்து கொள்றது அப்படின்னா, வேத புஸ்தகத்தில் தேவனுடைய சித்தம், ஆண்டவருக்கு சித்தமானது என நிறைய எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ வசனத்தை வாசித்து நிறைய அறிந்து கொள்ளணும். அது எல்லாமே சொல்லியிருக்கோம். அந்த காலத்தில் நம்ம வாழக்கூடிய முறைகள் சொல்லியிருக்குது. இப்போ நான் என்ன படிக்கணும், என்ன வியாபாரம் பண்ணணும், அதெல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டால், தேவ சித்தத்தை வெளிப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்கும் போது ஆவியானவர் தேவ சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார், நம்மை குறித்த தேவ சித்தம். அப்போ இன்னைக்கு சிலர் சொல்லுவாங்க, உங்கள் ஊழியம் வந்து கிராமத்தில் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்போ பட்டணத்தில் ஊழியம் செய்து ஆசீர்வதிக்க மாட்டாரா? எத்தனையோ ஊழியங்கள் பட்டணத்தில் இருக்கிறது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஆசீர்வாதம் பட்டணத்திலே கிராமத்தில் என்பது முக்கியம் அல்ல, தேவ சித்தத்துக்குள்ளே இருக்கணும். நான் வந்து சென்னை பட்டணத்தில் 12 வருஷமாக இருந்தேன். அங்கே தான் ஸ்கூலில் படித்தேன், காலேஜில் படித்தேன்.